அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு வரலாறுல டேர்ம் 2 புக்ல இருக்க தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்ற பாடத்த பத்தி தான். இந்த பாடம் கொஞ்சம் முக்கியமான பாடம் தான். இந்த பாடத்துல இருக்க கேள்விகள் ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து தேர்வுல எல்லா தேர்வுலயும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1வது கொஸ்டின். இறந்தவர்களை கற்பலகைகளை கொண்டு மூடிய காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறந்தவர்களை கற்பலகைகளை கொண்டு மூடிய காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பெருங்கற்காலம். 2வது கொஸ்டின். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால, இரும்பு கால தொல்லியல் ஆய்வு இடங்கள் உள்ள இடங்கள். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால, இரும்பு கால தொல்லியல் ஆய்வு இடங்கள் உள்ள இடங்கள். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இவை அனைத்தும் தான் ஆதிச்சநல்லூர், கீழடி கொடுமணல், பொருந்தல், பையம்பள்ளி. 3வது கொஸ்டின். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வடிகால் அமைப்பு காணப்பட்ட இடம். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வடிகால் அமைப்பு காணப்பட்ட இடம். ஆன்சர் கீழடி. 4வது கொஸ்டின். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது? தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது? ஆன்சர் கீழடி. 5வது கொஸ்டின். முதுமக்கள் தாழிகள், குத்துவாள், கத்திகள், கல்மணிகள், தங்க ஆபரணம் கிடைத்த இடம் எது? முதுமக்கள் தாழிகள், குத்துவாள், கத்திகள், கல்மணிகள், தங்க ஆபரணம் கிடைத்த இடம் எது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். 6வது கொஸ்டின். புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கல உருவங்கள் கிடைத்த இடம் எது? புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கல உருவங்கள் கிடைத்த இடம் எது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். 7வது கொஸ்டின். தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, கண்ணாடி மணி, செம்மணி, வெண்கல படிகம், சங்கு வளையல்கள் கிடைத்த இடம். தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை, கண்ணாடி மணி, செம்மணி, வெண்கல படிகம், சங்கு வளையல் கிடைத்த இடம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். 8வது கொஸ்டின். கீழடி என்னும் இடம் எந்த காலத்தைச் சேர்ந்தது? கீழடி என்னும் இடம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆன்சர் கிமு 200. 9வது கொஸ்டின். ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம் எது? ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்த இடம் எது? ஆன்சர் கீழடி. 10வது கொஸ்டின். ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது எங்கிருந்து? ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது எங்கிருந்து? ஆன்சர் கீழடி. 11வது கொஸ்டின். புதைகுழிப் பொருட்கள், கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள் கிடைத்த இடம் எங்கு? புதைகுழிப் பொருட்கள், கண்ணாடி மணிகள், இரும்பு வாள்கள் கிடைத்த இடம் எங்கு? ஆன்சர் பொருந்தல். 12வது கொஸ்டின். அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், கதிர் அறுக்கும் அரிவாள், ஈட்டி கிடைத்த இடம் எது? அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், கதிர் அறுக்கும் அரிவாள், ஈட்டி கிடைத்த இடம் எது? ஆன்சர் பொருந்தல். 13வது கொஸ்டின். அரிதான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கல், சங்கு வளையல்கள் கிடைத்த இடம் எங்கு? அரிதான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கல், சங்கு வளையல்கள் கிடைத்த இடம் எங்கு? ஆன்சர் பொருந்தல். 14வது கொஸ்டின். பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எங்கு? பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எங்கு? ஆன்சர் பையம்பள்ளி. 15வது கொஸ்டின். பையம்பள்ளி என்னும் ஊர் எந்த காலத்தை சேர்ந்தது? பையம்பள்ளி என்னும் ஊர் எந்த காலத்தை சேர்ந்தது? ஆன்சர் கிமு 1000. 16வது கொஸ்டின். பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? ஆன்சர் கொடுமணல். 17வது கொஸ்டின். தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம். தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்த இடம். ஆன்சர் கொடுமணல். 18வது கொஸ்டின். பெருங்கற்கால நினைவுக்கல் காணப்பட்ட இடம் எங்கு உள்ளது? பெருங்கற்கால நினைவுக்கல் காணப்பட்ட இடம் எங்கு உள்ளது?
ஆன்சர் கொடுமணல். 19வது கொஸ்டின். கற்திட்டைகள் காணப்பட்ட இடங்கள் எங்கு உள்ளது? கற்திட்டைகள் காணப்பட்ட இடங்கள் எங்கு உள்ளது? ஆன்சர் இவை அனைத்தும் வீரராகவபுரம், கும்மாளமருதுப்பட்டி, நரசிங்கம்பட்டி. கற்திட்டைகள் காணப்பட்ட இடங்கள் வீரராகவபுரம், கும்மாளமருதுப்பட்டி, நரசிங்கம்பட்டி. 20வது கொஸ்டின். இறந்தவரின் நினைவாக நடப்படும் நினைவு தூண்கள் உள்ள இடங்கள் கிடைத்த இடம். இறந்தவரின் நினைவாக நடப்படும் நினைவு தூண்கள் உள்ள இடங்கள் கிடைத்த இடம். ஆன்சர் ஏ மற்றும் பி. இது பார்த்தோம் அப்படின்னா சிங்கரிபாளையம் திருப்பூர்ல இருக்கு, வெம்பூர் அப்படின்ற ஒரு தேனியில் இருக்கு. இங்கதான் இறந்தவரின் நினைவாக நடப்பட நினைவு தூண்கள் கிடைத்திருக்கு. 21வது கொஸ்டின் பாருங்க. இறந்த வீரரின் நினைவாக நடப்பட்ட நடுகர்கள் காணப்படும் இடங்கள். இறந்த வீரரின் நினைவாக நடப்பட்ட நடுகர்கள் காணப்படும் இடங்கள். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவை அனைத்தும் மானூர், வெள்ளாளன்கோட்டை, புலிமான் கோம்பை. இறந்தவரின் நினைவாக நடப்பட்ட நடுக்கர்கள் காணப்பட்ட இடங்கள் கேட்டாங்கன்னா மானூர், வெள்ளாளன்கோட்டை, புலிமான் கோம்பை. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் இருக்க படத்துல இருக்கக்கூடிய கேள்விகளை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.